ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிளக்கின்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வெப்சைட் எப்படி டிசைன் பண்றதுன்றத பார்க்குறோம். ஆஸ் அ பிளாகர் நம்ம பிளாகிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்சன்ட்ரேட் பண்றதுனால, நம்ம டிசைனிங் பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பிளகின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு பிளகின்ஸ் சைட்கேட் கூகுள் இது எல்லாமே சைட்கேட் பை கூகுள் ரொம்ப முக்கியமான பிளகின். அதை எப்படி பண்றதுன்றத நான் இன்னொரு வீடியோல கீழே போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். இதுல மெனுஸ் மெனுஸ் இருக்கு, விட்கெட்ஸ் இருக்கு, கஸ்டமைஸ் இருக்கு, பிளகின்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ்ல போய் ரீடிங் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஜென்ரல்ல போய் பாருங்க என்ன இருக்குன்னு ஃபேக்டர்ஸ். ஸோ ஜென்ரல்ல நார்மல் சைட் டைட்டில், டேக்லைன் அதெல்லாம் இருக்கும். உங்களோட வெப்சைட் என்ன பேரோ அந்த சைட் டைட்டில் ஆட் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, சைட் டைட்டில் ஆட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. நல்லா பாருங்க. ஸோ இப்போ டைட்டில்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ விட்கெட்ஸ் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றது, ப்ரிட்டி லிங்க்ஸ் இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆட் நியூ கொடுத்துட்றேன். திருப்பி ஒரு டைம் போய் ஏற்கனவே இப்போ ஹோம் பேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுவோம். ஏன்னா அது எதுவும் கிளாஷ் ஆகக்கூடாது இல்லைங்களா? ஸோ இதை ட்ராஷ்ல போட்டுடுறேன். ஸோ இப்போ ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ கேப்ஸ் போட்டு ஹோம் அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொன்று போறோம். ரைட், திருப்பி ஆட் நியூ டைப் பண்றோம். ஸோ ஆட் நியூ சொன்னேன். ரைட்டுங்களா? ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அபவுட் அஸ், அபவுட் மீ எதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது அபவுட் அஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம போஸ்டர்ஸ் தான் இது பண்ணணும் இல்லைங்களா? 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா? இப்போ செட்டிங்ஸ் போறோம். செட்டிங்ஸ்ல போய் ரீடிங்ஸ்ல கிளிக் பண்றோம். இப்போ யுவர் லேட்டஸ்ட் போஸ்ட் இருக்கு, இந்த ஸ்டாட்டிக் போஸ்டா மாத்தி இந்த ஹோம் இப்போ கிரியேட் பண்ண இல்லைங்களா, அதை போட்டு கிளிக் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றோம். அபவுட் அஸ் பேஜ் மாதிரி இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றோம். இருங்க, பிளாக்ஸ் பப்ளிஷ் பண்ணிடுறோம். ரைட்டுங்களா? இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு ரீடிங்ஸ் டைப் பண்ணிட்டு ஸ்டாட்டிக்கை செலக்ட் பண்ணி ஹோமை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிளாக்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? போஸ்ட் பேஜ் இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, திருப்பி இது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணலாம். பெர்மாலிங்க்ஸை கிளிக் பண்ணிருங்க. இப்போ கீழே ப்ரௌசிங் இது பண்ணிட்டு போஸ்ட் நேம் இல்லையா, போஸ்ட் நேம் இது பண்ணிருங்க. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க, போஸ்ட் நேம் இது பண்ணிட்டீங்க. இப்போ மெனுஸ் போங்க. அப்பியரன்ஸ் இல்லைங்களா, அப்பியரன்ஸு கீழே மெனுஸ் இருக்கும். மெனுஸ் போயிட்டு
ரிமூவ் பண்ணிருங்க. சாம்பிள் பேஜையும் ரிமூவ் பண்ணிருங்க. இருக்கிற 3 இது அபவுட் அஸ், இது ஆட் டு மெனு கொடுத்துருங்க. அபவுட் அஸ் மேல இழுத்து வச்சிருங்க. இதுக்கு என்ன பேர்னாலும் கொடுக்கலாம். நான் சும்மா blog with பாபுன்னு கொடுத்துறேன். ஓகே, சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பிரைமரி மெனுவை கிளிக் பண்ணிட்டு திருப்பி சேவ் பண்ணிருங்க. ரைட், பேஜஸ் 3 பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். அப்பியரன்ஸ்ல போயிருக்கோம். செட்டிங்ஸ்ல போய் ஒரு டைம் போஸ்ட் நேம் மாத்தி விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சைட்டை பார்ப்போமா? ஸோ இந்த ஹோம் பேஜ் இதெல்லாம் இருக்கு. இப்போ பேஜஸ் போங்க. ஆல் பேஜஸ் போங்களா? ஆல் பேஜஸ் போங்க. போயிட்டு எடிட் பேஜ் போங்க. எடிட் வித் எலிமெண்டர் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த டிஃபால்ட்னு இருக்கும் பேஜ் லேஅவுட், இதை ஃபுல் வித்தா மாத்திக்கோங்க. இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஹோம் அபவுட் அஸ் பிளாக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு இல்லையா, எலிமெண்டரில் இங்கே ஒரு டெம்ப்ளேட்ஸ் இது இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஸ் அ பிளாகர் வந்து நம்ம முதல்ல இருந்து நம்ம எலிமெண்டர் பேஜை டிசைன் பண்ணுறது அப்படின்றது, ஏன்னா நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். ஸோ டிசைனிங் பார்ட் வந்து தெரிஞ்சவங்க டிசைனிங் பார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈஸியாக பண்ணுறதுக்குரிய வழிகளை நான் சொல்கிறேன். ஸோ இதை பண்ணுறோம். ஹோம் பேஜ் இதுக்கு போயிட்டு இது ப்ரோன்னு போட்டிருக்கிறது ஃபுல்லாக பெய்டு, இதை விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லான்ச் பேஜ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? ஸோ இது ஃபைன்னு. பேக் டு லைப்ரரி போங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கணும். ஸோ உள்ளே போகிறோம். இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஃபைன். இப்போ இன்சர்ட் கொடுத்துருங்க. ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸில் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். எலிமெண்டரில் லாகின் பண்ண சொல்லுவாங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் அப்டேட் பண்ணியாச்சு. blog with பாபு வெப்சைட் இது. make your ஸோ இப்போ என்ன டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான இது எதுனாலும் டைப் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் ஆல் அப்படின்னு டைப் பண்ண, பிளாக் வித் பாபு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் ஆல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு
இது கரோசல் கொடுத்துருக்காங்க. கரோசல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான லோகோஸ் இது எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைனிங் பார்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டேக் யுவர் டைம் அண்ட் டூ த டிசைனிங். உங்களுக்கு எவ்வளோ நேரம் டிசைன் பண்ணணும் பண்ணலாம். டிசைனிங் பார்ட் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்டை போட்டு அதை ஆல்டர் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்து ஒரு செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் பிளாக்கே போதும். இப்போ போஸ்ட் கிரிட் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ போஸ்ட் வந்துருச்சு. இந்த கரோசல் இருக்கட்டும், டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கட்டும், இது தேவைப்படாது, எடுத்துடுறோம். ஸோ இந்த இது தேவைப்படும். ஏன்னா நம்ம நம்மளோட போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட போஸ்ட் இமேஜஸ் இதை வந்து ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இது இங்கே வந்து எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது தான் உங்கள் வேலை. இன்னர் செக்ஷன், ஹெட்டிங்ஸு, டெக்ஸ்ட் எடிட்டர், வீடியோ, பட்டன்ஸு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை டர்ட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களை உள்ளே போய் நீங்கள் இதை ஒரு 5-6 டைம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் பார்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஹெட்டிங் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டிங்கை ஸ்க்ரோல் பண்ணி ட்ராப் பண்ணிடுவீங்க. இங்கே வேணுன்ற ஹெட்டிங்ஸை எழுதிடுவீங்க. புரியுதுங்களா? மேக் த அஃபிலியேட் வேர்ல்ட் ராக். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டைலிங் பண்ணுறதா தான் பண்ணிக்கிறலாம். டெக்ஸ்ட் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கிறலாம். இப்போ பச்சையாக மாற்றணும்னா மாற்றிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இது அது கீழே போஸ்ட் பேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். மிச்ச டிசைன்ஸ்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறலாம். ஃபுட்டர் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ நம்மளோட பேஜஸை பார்க்குறோம். ஃபுல் வித் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம அந்த யூஆர்எல்ல டைப் பண்ணோன்னா இது மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எது தேவைப்படுதோ அந்த டிசைனும் உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஃபுட் பிளாகிங் பண்ணுறதா ஃபுட் பிளாகிங் ஏற்றாப்புல பண்ணுங்கள், டெக்னிக்கல் பிளாக் பண்ணுறதா பண்ணுங்கள். ஆனால் ஃபார்மேட் இதுதான். போய் டெம்ப்ளேட்டில் எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மெனூஸ் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து இந்த சைடில் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் என்னென்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ மெனூஸ் பார்த்தாச்சு, டெம்ப்ளேட்ஸ் பார்த்தாச்சு, யூசர்ஸ், டூல்ஸ், செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்பியரன்ஸில் விட்கெட்ஸ் போங்க. விட்கெட்ஸ் சர்ச் பார் இதெல்லாம் வேணுன்றது இருந்துச்சு தெரியுங்களா, அதெல்லாம் டெலிட் பண்ணுறதா இருந்தால் டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஸோ வெப்சைட் வந்து ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். அடுத்து வந்து டெம்ப்ளேட்ஸு, எலிமெண்டர்ஸ், பிளகின்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்றது. இன்னும் எலிமெண்டர் பேஜ் பில்டரில் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு டிசைனிங் இதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக கூட டிசைன் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த போஸ்ட் கிரிட்டை ஆட் பண்ணிடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இது இப்போ நம்ம வெப்சைட்டை இதை ரெடி பண்ணிடுறோம். வெப்சைட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு போஸ்ட்டில் ஆட் நியூ கொடுக்குறேன்.
ஸோ ஒரு சாம்பிளுக்கு பிளாகிங் போஸ்ட் ஆஃப் இந்தியா சும்மா ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இது எங்க டிஸ்பிளே ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே, போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒன்று டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ திருப்பி அப்டேட் பண்றேன், போஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். இதுல இமேஜ் ஆட் பண்றது அதெல்லாம் நம்ம கண்டென்ட் ரைட்டிங்ல சொல்லலாம். ஒரு நார்மல் வெப்சைட்டோட லே அவுட் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ பிளாக் வித் பாபுவை டைப் பண்றேன். இப்போ நம்ம டைப் பண்ணது பிளாக் போஸ்ட் ஆஃப் இந்தியா. இதுல இமேஜஸ் இதெல்லாம் ஆட் பண்றது நம்மளோட. இப்படியே இமேஜ் போஸ்ட் ஃபுல்லா உங்களோட போஸ்ட் ஃபுல்லா இதுல வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபுல்லா அதுக்காக உங்களுக்கு காமிச்சு. ஸோ போஸ்ட் இந்த இடத்துல இருக்கணும், இமேஜஸ் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் இமெயில் ஐடிக்கும் நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா 2-3 டைம் கூகுள்ல சர்ச் பண்ணி கூகுள்ல செல்ஃப் ரிசர்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்களே இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மெனுஸ் பார்த்துட்டீங்க, விட்கெட்ஸ் பார்த்துட்டீங்க, டேஷ்போர்டு பார்த்துட்டீங்க. ஒரு வெப்சைட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு சைட் கிட்ல கூகுளை எப்படி கனெக்ட் பண்றது, பிரிட்டி லிங்க்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு தனி வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.